ஹலோ! இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலான்னு இருக்கேன். ஸோ, அதுக்கு பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1 1/2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் அந்த பிரிஞ்சி இலை சொல்லுவாங்க இல்லையா? அந்த பிரிஞ்சி இலை கொஞ்சோண்டு, அப்புறம் ஒரு 3 கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் பட்டை. இது வந்து பட்டர். இது வந்து குக் பண்ணுறது ஃபுல்லா பட்டர்ல தான் பண்ண போறோம். இது பசங்களுக்காக பண்றதுனால கொஞ்சம் மைல்டர் வெர்ஷனா பண்ண போறேன். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சிய வந்து இந்த மாரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 5 பல்லு பூண்டும் இந்த மாரி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 5, 6 கேஷ்யூ நட்ஸ் இருக்கு. ஸோ, அதையும் போட்டு வதக்க போறோம். அப்புறம் கரம் மசாலா ஒரு 1 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் போட போறோம். நம்ம யூசுவல் மொளகாத்தூள் போட போறதில்ல. இது கலருக்காக இந்த மாதிரி பண்ண போறோம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை. நார்மல் சுகரே நீங்க எடுத்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து கஸ்தூரி மேத்தி கடைசியா போடுறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளி டேஸ்ட்டு தான் உங்களுக்கு நெறைய தெரியணும். ஸோ, அதனால ஒரு 1 1/2 வெங்காயத்துக்கு நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ, இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பேன ஆன் பண்ணிட்டோம். இப்ப பட்டர போட்டு கொஞ்சம் இந்த பன்னீர வந்து அ கரம் மசாலால கொஞ்சம் சாட்டே பண்ண போறோம். கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு பட்டர் போட்டிருக்கேன். இப்ப இந்த பன்னீர எடுத்து போட்டுடலாம். இது கூட வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியா தான். இந்த அளவுக்கு. அப்புறம் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ண போறோம். இந்த மாதிரி எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீருக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் சாப்பிடும்போது ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி பிளெயினாக இருக்கும். ஒரு மில்க் ஸ்மெல் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கரம் மசாலா, இல்லை நீங்கள் இந்த சில்லி பவுடர் கூட போடலாம். லைட்டாக போடலாம். இல்லை கொரியாண்டர் பவுடர் போடலாம். ஸோ அந்த மாதிரிலாம் போட்டு இந்த மாதிரி லைட்டாக வதக்குனீங்கன்னா, அந்த ரா ஸ்மெல் ஒரு மாதிரி பன்னீரில் இருக்கிற ரா ஸ்மெல் வந்து போயிடும். ரொம்ப கலர் கூடாது, உடஞ்சிடும். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகும். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ. அப்புறம் கடைசியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதிலே கொஞ்சம் பட்டர் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பட்டர் இந்த வெங்காயம்லாம் வதங்கிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் கொஞ்சம் பட்டர் போட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி, அப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூண்டு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 5, 6 முந்திரி பருப்பு. வெங்காயம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த முந்திரி பருப்பை ஆட் பண்ணிடணும். இல்லைன்னா ஒரு மாதிரி சாஃப்ட் ஆகிடும். இது ஒரு மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகணும். ஸ்டேஜில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பின்னாடி இந்த மாதிரி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடலாம். 4 தக்காளி. தக்காளி குக்காக இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இதை மூடி போட்டு வச்சிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் இது ஒரு 8 மினிட்ஸ் இப்படி விடலாம். குக் ஆகிடும். அதுக்குள்ளே போய் நான் வெளியில் போய் தண்ணி ஊற்றிட்டு வந்துடுறேன் செடிக்கு. பார்த்திங்கன்னா இதுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இந்த செடி பார்த்திங்கன்னா நல்ல பீட்ரூட் கலரில் இருக்குது. இது பூவெல்லாம் கிடையாது, வெறும் இலை தான். இது நல்ல கலர். ஸோ மழை பெய்கிற மாதிரி இருக்குது, பட் ஆனால் பெய்யலை. ஸோ அதனால் தண்ணியை ஊற்றிட்டேன். இது ஒரு செடி. தண்ணி ஊற்றிட்டு வந்தாச்சு. ஸோ பார்க்கலாம். 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். பார்த்திங்கன்னா இது 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா தக்காளி கரைஞ்சி குக் ஆகிருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ என்ன பண்ணணும், இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பிரியாணி இலை, பட்டை, லவங்கம்,
பார்த்தீங்கன்னா இது லைட்டாக வதக்கிட்டு அப்புறம் இந்த பிரிஞ்சலையை கூட நீங்கள் தூக்கி போட்டுடலாம். இதிலே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிடலாம். தக்காளி நிறைய ஆட் பண்ணதுனால உங்களுக்கு இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. இது கூட பார்த்திங்கன்னா இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள், வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கரம் மசாலா இது வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா இந்த காஷ்மீரி சில்லி பவுடரோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த சுகர் ஆட் பண்ணிடுறேன். 1 டீஸ்பூன் வச்சுருந்தேன், அந்த சுகர் ஆட் பண்ணி இது கரையிற வரைக்கும் கொஞ்சம் குக் ஆகட்டும். இப்போ இதுக்குள்ளே பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி இருந்ததுன்னா கொத்தமல்லி போடலாம். இல்லை நான் கஸ்தூரி மேத்தி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது எப்படி போடணும்னா நல்லா க்ரஷ் பண்ணி போடணும். இந்த கையில் இப்படி நல்லா க்ரஷ் பண்ணி இது வந்து ஒரு மாதிரி நல்ல பட்டரி ஃப்ளேவர் கொடுக்கும், ஒரு மாதிரி நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும், நல்ல க்ரீமி டெக்ஸ்சர். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இன்னும் மூடி போட்டு ஒரு 1 மினிட் வச்சுருந்து ஆஃப் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ஸோ எல்லாம் கலந்து ஒரு மாதிரி நல்ல க்ரீமியாக இருக்கும். இது கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து அந்த ஹோட்டல் டேஸ்ட் வரும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து நானோடு சாப்பிட போகிறோம். இது வந்து சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ், தோசை இது கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய மற்ற வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ.